ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நிறைய பேர் வந்து கரூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் பேசவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ்லாம் அனுப்புனாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நான் அந்த இன்சிடென்ட் பற்றி நான் என்ன நினைக்கிறேன் எல்லாமே நான் சொல்ல தான் போகிறேன், நான் பேச தான் போகிறேன். இவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பேசணுன்ட்டு இல்லை, பட் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் பேசலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஏன்னா என்னோட பர்சனல் ஸ்பேஸில் நான் இருக்கேன், என்னோட வீட்டில் இருக்கேன், ப்ளஸ் எனக்கு சில பர்சனல் ஒர்க்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். மோர் தென் ப்ரொஃபஷ்னல் திங்ஸ், எனக்கு பர்சனல் திங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த டைமுக்கு நான் வேல்யூ பண்ணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் உடனே நான் எதுவுமே பேசல, இல்லை ரியாக்ட் பண்ணல. கன்ஃபார்ம் இப்போ நான் ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கேன்னு வைங்களேன், அதை வச்சு அந்த பீக் மொமெண்ட்டில் எனக்கு பயங்கர ரீச்லாம் கிடச்சிருக்கும். பட் எனக்கு அதை விட எனக்கு என்னோட பர்சனல் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, நான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பர்சனல் கமிட்மெண்ட்ஸு. நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, சரி எனக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம அதை பற்றி பேசலாம், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பேசலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த இன்சிடென்ட் பற்றி ஸ்பெசிஃபிக்காக இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க மேலே தான் தப்பு, இவங்க மேலே தான் தப்பு அப்படின்ட்டு இந்த கட்சிகள் பற்றியோ இல்லை புள்ளி விவரங்களோட அந்த நடந்ததையே வந்து அந்த புள்ளி விவரங்கள்லாம் வச்சு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது இல்லை. என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அந்த இன்சிடெண்ட்டை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட அந்த ஸ்ட்ரக்சரே. அதுதான் இந்த பாட்காஸ்ட் சேனலோட ஸ்ட்ரக்சரே. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அந்த இன்சிடெண்ட்லேருந்து நம்ம என்ன டேக்அவே எடுத்துக்கலாம், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த இன்சிடெண்ட் மேலே என்ன, நான் இதை எப்படி பார்க்குறேன், யார் மேலே தவறுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஓவராலாக பேசுகிறது தான் இந்த சேனலோட இதுவே. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் பேச போகிறது கிடையாது. இது நான் ஏன் முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் வந்து ஃபுல்லாக அந்த வீடியோவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இந்த ஸ்டாண்டே நீங்கள் எடுக்கல, அந்த கட்சிக்கு நீங்கள் இதை பற்றி சொல்ல, இந்த கட்சியை பற்றி அது சொல்லலை, அப்படி இப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வேண்டாம். ஏன்னா என் சேனலோட தன்மையே இதுதான். ஓவராலாக நான் பார்த்த விஷயத்தில் நான் ஒரு பெரிய மைனஸ் பார்த்தேன். அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தான் நான் அட்ரஸ் பண்ணணும் இந்த வீடியோவில் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே மைனஸை நான் ரெண்டாவது டைம் பார்க்குறேன். ஏன்னா இந்த பாட்காஸ்ட் சேனலில் நான் ஒரு டைம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்காக போனோம். அந்த ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் ஓடி முடிச்சுட்டு பின்னாடி வரும் ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துல வந்து அந்த காலையை கூல் டவுன் பண்ணுவாங்க. அங்கே சில மக்கள் நிற்பாங்க, சில பேர்லாம் வந்து சுற்றி நிற்பாங்க, ஜென்ஸ்லாம் நிற்பாங்க. அங்கே அந்த காளைகள்லாம் சம்டைம்ஸ் அந்த ஒரு ரவுண்டு இருக்கும், அந்த ரவுண்டை விட்டு வெளியே ஓடி வந்துடும். அந்த வெளியே ஓடி வந்த காளைகளை அங்கே ஓனர்கள்லாம் வந்து துரத்தி பிடிப்பாங்க. அந்த காளைகள் வந்து டேரக்ஷன்லாம் தெரியாமல் இங்கிட்டு அங்கிட்டுன்னு பயங்கரமாக முட்டும். அந்த இடத்துக்கு என் ஃப்ரெண்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருந்தான். ஸோ நாங்கள்லாம் அங்கே போயிருந்தோம். அங்கே நான் கவனித்த ஒரு விஷயமும், இப்போ ரீசெண்டாக நம்மளோட விஜய் அவர்கள் பேசின அந்த மாநாட்டில், ப்ளஸ் நானும் கரூர் தான், அந்த ஏரியா எனக்கு தெரியும். அவ்வளோ நெரிசலான ஏரியாவில் அது நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் தூண்டுதல் நடந்தனால அது நடந்திருக்கு. அது நடந்ததுக்கப்புறம் அந்த தூண்டுதலுக்கு மருந்து போடுற மாதிரியே சில பேர் பண்ணக்கூடிய நடவடிக்கைகளும் நம்ம வந்து பார்க்க தான் செய்கிறோம். பட் அந்த பழைய அரசியல் அப்படிங்கிறது இந்த காலத்தில் எடுபடாது, இந்த காலத்தில் பண்ண முடியாது. இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது, அக்கு வேறா ஆணி வேறா என்னென்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு துண்டு துண்டாக பிரித்து காமிச்சிடுறாங்க. ஸோ நம்ம குறிப்பிட்ட இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அதுக்குள்ளே போகாமல் ஓவராலாக ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் இப்போ சொல்லும் போது ரொம்ப ஹார்ஷாக இருக்கலாம். ஏன்னா நம்ம ஹியூமன்ஸோட பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, தான் மேலே சுமத்தப்படக்கூடிய பழியை அக்செப்டே நம்ம பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இது ரொம்ப இயல்பு தான், மேக்ஸிமம் நம்ம பண்ணிக்க மாட்டோம். என்றைக்கு நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் நம்ம லைஃபே மாறும். ஆனால் நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குங்கிறது நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம். வேறு யாராச்சும் அதை அட்ரஸ் பண்ணி சொல்கிறாங்க, பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க மேலே நம்மளுக்கு வெறுப்பு தான் வருமே தவிர்த்து நம்ம அதை யோசித்து பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணவே தோணாது. ஸோ இந்த வீடியோ நான் அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது, அந்த ஜல்லிக்கட்டு இன்சிடென்ட்லேயே நான் கவனித்ததும் சரி, இந்த ஒரு விஜய் அவர்களோட இந்த ஒரு மீட்டிங்லேயுமே வந்து கரூரில் வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 40 பேர்த்துக்கிட்ட அவங்க உயிரை விட்டதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். இதில் என்ன மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, மனுஷனோட உயிரை வச்சு அரசியல் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கே அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதிலும் இந்த குழந்தைகள்லாம் பார்க்கும்போது சில விஷயங்கள் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அண்டு மக்களோட மைண்ட் செட்டுமே பாருங்கள். இப்போ நிறைய பேர் வந்து இப்போது வாமா வா ஏன்டா எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் வேணும், இரு 10 மினிட்ஸ். ஸோ இப்போது ஓவராலாக அந்த மக்களோட மைண்ட் செட்டுமே வந்து சொல்யூஷனை நோக்கியே இல்லை. இப்போ எனக்கே வந்து நிறைய மெசேஜஸ் வந்துச்சுல, அதில் நிறைய பேர் வந்து நீங்கள் ஏன் ஒரு வீடியோ கூட போடல, பெறப்பட்ட பேடிஎம் தொகையா, இப்படிலாம் மெசேஜ் பண்ணுறாங்க. நான் என்னோடய பர்சனல் ஸ்பேஸில் இருக்கேன், நான் வந்து ஒரு வீடியோ போடுறதுனால இங்கே எதுவுமே மாற போகிறது கிடையாது. யாருமே சொல்யூஷன் அப்படிங்கிறத சீக் பண்ணுறதே கிடையாது. சொல்யூஷன் அப்படிங்கிறத நான் வந்து விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி தான், ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்மளோட நாட்டில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாடுறதே கிடையாது. அப்போதைக்கு அதை பற்றி ஏன் இவர் பேசலை, ஏன் அவர் பேசலை, இவங்க அப்படிங்கிற இந்த விஜய் சேதுபதி கிட்ட கேட்கும்போது அவங்க அதான் சொல்லுவாங்க, நான் பேசினா இப்போ என்ன மாறப்போகுது, சொல்யூஷனை ஏன் யாருமே சீக் பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் இந்த ஒரு விஷயத்தில் கருத்து சொல்லலை அப்படிங்கிறத மட்டுமே ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணி என் மேலேயும்
ஒரு விஷயத்தை புகுத்துறீங்களே தவிர்த்து நடந்த சம்பவத்துக்கான சொல்யூஷனை ஏன் யாருமே சீக் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில கமெண்ட்ஸ்லாம் அப்படி வருது, சில மெசேஜஸ்லாம் அப்படி வந்துச்சு. நான் என்னோட பர்சனல் ஸ்பேஸில் இருந்தேன். ரெண்டாவது, எனக்கு இந்த இன்சிடென்ட் வந்து உச்சக்கட்டமாக எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அந்த குழந்தைகளோட அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போதும் அதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஓவரால் விஷயங்களை கவனிக்கும் போதும் எதை நோக்கி நம்ம பாலிடிக்ஸ் போகுது, எதை நோக்கி நம்ம மக்கள் போகிறாங்க, இது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கும்போது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு. ஸோ அதை வச்சு நான் எதுவும் இப்போ எனக்கு ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்காங்க, யூடியூப்லேயும் இருக்காங்க. இது நம்ம இந்த இஷ்யூவை நான் அட்ரஸ் பண்ணணும். ஆனால் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஒரு 10 வீடியோ போடலாம், 5 வீடியோ போடலாம், நம்மளுக்கு இவ்வளோ வியூஸ் கிடைக்கும், அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா நான் உண்மையிலுமே இந்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க விரும்புகிறேன். அந்த லைஃப்ஸ்க்கு ஒரு பேசிக்கான அதை வச்சு அது எப்படி சொல்கிறது, வியாபார ரீதியாக நான் அதை அணுக விரும்பலை. அதனால் நான் உடனே ஸ்டேட்டஸ் போடுறது அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. கொஞ்சம் அவுட் ஆஃப் த ஜோனில் இருந்தேன். அந்த விஷயம் பர்சனலாக என்னை அஃபெக்ட் பண்ணிச்சு. ஏன்னா அஃப்கோர்ஸ் நான் கரூரில் இருக்கேன், சுற்றி நான் எங்கே போனாலும் அந்த டாக்ஸ் தான் நாங்கள் ஜாஸ்தியாக வரும். இப்போ அது நடந்திருக்கனால அப்போ அது ஒவ்வொரு டைம் அதை பற்றி பேசும்போதுமே அந்த அஃபெக்ட் அப்படிங்கிறது அது இருக்கும் தான். அது வந்து நான் ஷோ கேஸ் பண்ணிக்கணும்னு விரும்பலை. நான் ஷோ கேஸ் பண்ணால் தான் ஒருத்தன் அஃபெக்ட் ஆகிறான் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. காட்டினா தான் அன்புங்கிறத இட் டிபெண்ட்ஸ். இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஆக்ஷனில் தான் இருக்கே தவிர்த்து. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கே என்ன தேவைப்படுது அப்படின்னா அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த பகட்டுத்தன்மையை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஒருத்தர் ஒரு 10 ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அவர் நல்லவர், ஒருத்தர் அந்த ஸ்டேட்டஸே வைக்கல அப்படின்னா அவர் கெட்டவர் முடிவு பண்ணிட்டு போயிடறானுங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணாலும் இங்கே தப்பு தான், குத்தம் நொட்டம் தான். அப்புறம் நான் இதில் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ்லாம் தாண்டி மக்கள் மேலே தான் தவறு இருக்குது. நான் இதை சொல்லும் போது ஹார்ஷாக தான் இருக்கும், கண்டிப்பாக வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, என் மேலே என்ன வேணாலும் நீங்கள் நினச்சிக்கோங்களேன். ஆனால் சில சேடு ட்ரூத், சில ஹார்டான உண்மைகளை யாராச்சும் பேசி தான் ஆகணும். மக்கள் நான் சொல்கிறது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பட் இந்த விஷயத்தில் நான் அப்படி பண்ணல. பட் ஓவராலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சில பேர்லாம் நான் அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறேன், என் குழந்தைக்கெலாம் இவர் பேர் வச்சா தான் என் குழந்தைக்கு நான் பேரே வைப்பேன், இவர் இல்லைனா என் குழந்தையே இல்லை அப்படின்ட்டு ஒரு கை குழந்தைய அடிக்கிற உச்சி வெயிலில் தூக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு அந்த ஒரு டிவியில் பேட்டி கொடுத்துக்கிட்டு ஏன் வர்ஷிப் பண்ணணும்? நான் என்ன சொல்கிறேன், எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வர்ஷிப் பண்ணுற ஒருத்தரும் ஹியூமன் தான், உங்களுக்கு பிறந்த அந்த குழந்தையும் ஹியூமன் தான். நீங்கள் வந்து அவுட் ஆஃப் லவ் ஒரு குழந்தை பெற்றிருக்கீங்க, ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கு, இன்னொருத்தர் பேர் வச்சா தான் நான் அங்கீகரிப்பேன் அப்படின்னா உங்களை நீங்களே டீக்ரேட் பண்ணிட்டீங்க, உங்கள் குழந்தையோட உயிரை டீக்ரேட் பண்ணிட்டீங்க. நீங்கள் லவ் மேக் பண்ணி அந்த குழந்தைய பெற்றீங்கல்ல, அவுட் ஆஃப் லவ் ஒன்று நடந்துச்சுல, அதையும் விட்டு கொடுத்துட்டீங்க. இது எல்லாத்தையுமே துச்சமாக்கிட்டீங்க. இன்னொருத்தர் கையில் உங்களோட ஒட்டுமொத்த இதையும் ஒப்படைச்ச மாதிரி அது அப்படி தான் இருக்குது எனக்கு. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலாம், இப்போ எனக்குமே சில ஆக்டர்ஸ் பிடிக்கும், நான் அதுக்குன்னு நான் அவங்கள ஃபாலோ பண்ணணும், இல்லை அவங்க என்ன பண்ணாலும் கரெக்டு, அதுக்குள்ளெல்லாம் போய் சிக்க கூடாது. என் டைமை வேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுறது, அவங்கள வர்ஷிப் பண்ணுறது, அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிறது எனக்கு அதில் வந்து உடன்பாடே கிடையாது சுத்தமாக. ஆனால் இங்கே நடக்கிறது வந்து மேக்ஸிமம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு. ஸோ ஓவராலாக நான் சொல்ல வீட்டில் இருந்தால் இது ஒரு பிரச்சனைங்க. அதனால நான் டக்குன்னு மறுபடியும் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்களே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, குழந்தைகளை கூப்பிட்டு போகிறது, பெண்களை கூட்டிகிட்டு போகிறது, அந்த இடம் வந்து அவ்வளோ அன்சேஃப்னு தெரியும், அவ்வளோ கூட்டம் வரும் தெரிஞ்சே நம்ம அதை பண்ணும்போது நம்ம அதுக்கு உட்பட்டு பண்ணுறோம். அவ்வளோ க்ரௌடுக்கு போனாலும் சரி, நான் வந்து அந்த இடத்துல ஐ ஹேவ் டு வர்ஷிப், நான் பார்த்துடணும், நான் பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிடணும், 4 பேர்த்துக்கிட்ட போய் நம்ம சொல்லிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காக நம்ம எத்தனை விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போய் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு கிடையாது. மக்கள் வந்தால் அந்த விஜய் அவர்கள் கேரவேனில் போகும்போது அந்த பைக்கில் துரத்திக்கிட்டு போகிறது, கொடியை வந்து தலையில் கட்டிக்கிட்டு அதெல்லாம் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா ஸ்டண்ட் பண்ணுறது, அந்த கேரவேன் பக்கத்தில் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், ஒருத்தர் பைக்கில் மோதி 2 பைக்கு கீழே விழுகுது. நம்மளோட உயிரை அவ்வளோ துச்சமாக நினைக்கிறீங்களே. இப்போது அவர் எண்ட் ஆஃப் த டே அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு அவர் போயிடுவார், அவரோட ஜோனுக்குள்ளே அவர் போயிடுவார். நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா பதட்டப்பட போகிறது எந்த அரசியல் தலைவர்களும் கிடையாது. பதட்டப்பட போகிறது என்னமோ நம்ம வீட்டில் நம்மளுக்கு நம்ம சோறு போடுற ஷெல்டர் கொடுத்த அம்மா அப்பா, நம்ம ஒருத்தருக்கு மகனாக இருப்போம், நமக்கு சில மகன்கள் இருப்பாங்க, நம்மளை நம்பி சில பேர் இருப்பாங்க, ஒரு கணவராக இருப்போம், ஒரு மனைவியாக இருந்திருப்போம், பல ஸ்தானங்கள் நம்ம ஹோல்டு பண்ணுறோம். அத்தனை பேர்த்தையும் நம்ம கைவிட்டுட்டு நம்ம அவ்வளோ துச்சமாக ஒரு விஷயத்தை அணுகிறோம். அப்படிங்கும்போது மக்கள் மேலே தான் வந்து நிறையா மாறணும். அண்ணாமலை அவர்கள் ஒரு இதில் சொன்ன மாதிரி நம்ம வந்து லிட்ரேட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமையெல்லாம் பேசிக்கிறோம். நாங்கள் வந்து இவ்வளோ லிட்ரஸி இருக்குது, எங்ககிட்ட தமிழ்நாடு தான் வந்து இவ்வளோ லிட்ரஸி இருக்குது அப்படின்னு பேசிக்கிறோம். ஆனால் ஆக்ஷன் வரும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம். அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். நான் அந்த ஜல்லிக்கட்டு விஷயம் ஏன் சொன்னேன் அப்படின்னா, மாடுகள்லாம் வெளியே வருது, அது அவ்வளோ அன்சேஃப்னு தெரிஞ்சுமே அங்கே குடும்பத்தோடு அத்தனை பேர்த்த பார்க்க முடிஞ்சது. எப்படி அந்த ஆண்களுக்கெல்லாம் மனசு வருது, இல்லை அறிவு இருக்கான்னு எனக்கு தெரியல. நான்லாம் 2-3 ஃபேமிலிஸ் பார்த்தேன், பக்கத்தில் ஒய்ஃபு, பக்கத்தில் கை குழந்தை, இந்த ஒரு ஆண்
டக்குன்னு ஒரு குடும்பத்தை நோக்கி அந்த மாடு வந்துருச்சு அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார்? குழந்தைகளை தள்ளி விட்டு இவர் குத்து வாங்கிக்கிட்டு பெரிய தியாகியாட்ட போயிட்டாருன்னா அப்புறம் அந்த குழந்தைகளுக்கும் அந்த அம்மாவுக்கும் யார் இது? இல்லை இவர் டக்குன்னு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு எதாவது தள்ளிட்டாருன்னா இப்போ டக்குன்னு அவர் கண்ணு முன்னாடியே ஏதோ ஒரு நடக்கக்கூடாத ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் லைஃப் லாங் ட்ராமா தானே. அந்த இடத்துல ஏன் ஃபேமிலியை கூட்டு வந்து கை குழந்தைய கூட்டு வந்து நிற்கணும்? இந்த மாதிரி நான் ஃபேமிலிஸும் பார்த்தேன், நிறைய லேடிஸும் பார்த்தேன். லோக்கலில் இருக்கக்கூடிய நிறைய லேடிஸ் வந்து லிட்ரலாக அந்த டைம் நடந்த ஒரு சம்பவம் தான் வந்து எனக்கு பாட்காஸ்ட்டில் பேசணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தது தான். இப்போ இதுவும் நடந்தாலும் இதை அட்ரஸ் பண்ணலாம் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். லிட்ரலாக நம்ம வந்து கையில் ஒரு பையனை பிடிச்சிருக்கு, குட்டி பையன், இடுப்பில் ஒரு குழந்தைய வச்சிருக்கு. குழந்தைய ஒரு மாடு தப்பிச்சு வந்துருச்சு, அந்த அம்மாவை நோக்கி தான் வருது. அந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பதட்டத்தில். நான் பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த குழந்தையோட கையை விட்டுட்டு இந்த கை குழந்தைய மட்டும் தூக்கிட்டு அந்த அம்மா அப்படி ஓடிடுச்சு. மாடை பார்த்தோன்னே டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதட்டத்தில் அந்த குழந்தைய விட்டுட்டு அந்த கை குழந்தைய வச்சு ஓடிடுச்சு. அந்த மாடு இந்த குழந்தைய நோக்கி வருது. எனக்கெல்லாம் வேர்த்து விடவெடுத்து போயிடுச்சு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அத்தனையுமே நடக்குது. அந்த மாட்டுக்கு இருக்கிற அறிவு கூட மனுஷனுக்கு கிடையாது. அந்த மாடு அந்த குழந்தை வரைக்கும் பக்கத்தில் வந்துட்டு குழந்தைய பார்த்தோன்னே தாவிட்டு ஓடிடுச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னான், சுபாஷ்னு சொல்லிட்டு, ஆனால் மாடு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த குழந்தைங்கள்லாம் முட்டாதுண்ணா அப்படின்ட்டு. குழந்தைங்களும் சரி லேடிஸும் சரி அவ்வளோ சீக்கிரம் முட்டாது. ஏன்னா எல்லா மாடோட வீட்லேயுமே வந்து இந்த தொழுவத்துலலாம் வந்து மாட்டு தொழுவத்துலலாம் வந்து லேடிஸ் தான் புழங்குவாங்க ஜாஸ்தியாக. அந்த சாப்பாடெலாம் வைப்பாங்க, அந்த குழந்தைங்களாம் ஜாஸ்தியாக புழங்குவாங்க. ஸோ அந்த அஞ்சறிவு ஜீவனுக்கு அவ்வளோ அறிவு இருக்குன்னு அப்படின்னா அவன் சொன்ன மாதிரியே அந்த மாடு வந்து அந்த குழந்தைய தாண்டி ஓடிடுச்சு. ஆனால் ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏதோ அந்த மாடுனால் கண்ட்ரோலே பண்ண முடியல, தெரியாமல் வந்து முட்டுச்சுன்னா கூட அந்த மாட்டையும் போட்டு அடிச்சே கொண்டிருப்பானுங்க. எனக்கு வந்து அந்த அம்மா மேலே எனக்கு அப்படியே அவ்வளோ கோவம். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சில ஜென்ஸ்லாம் வந்து அந்த அம்மாவை பிடிச்சி திட்டி, ஏமா அறிவு இருக்குதா, இந்த இடத்துக்கு குழந்தைங்களை கூட்டு வருவியா, ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் கொஞ்சம் டைமாக அங்கங்கே நிறைய ஃபேமிலிஸ் பார்க்க முடிஞ்சுது. நிறைய லேடிஸ் கை குழந்தையோடு நிற்கிறாங்க. என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. இவ்வளோ ஒரு அன்சேஃப்னு தெரிஞ்சு ஒரு இடத்துக்கு நீங்கள் வரீங்க, ஆனால் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அரசாங்கத்து மேலே தூக்கி பழிய போடு, ஜல்லிக்கட்டு நடத்தவங்க மேலே தூக்கி பழிய போடு, ஏன் ஒழுங்காக ப்ரொடெக்ஷன்லேயும் தூக்கி பழிய போடு. அடுத்தவங்க மேலே பழி போடுறதுலேயே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம மேலே இருக்க தப்பு நம்ம என்னைக்கு தான் அக்செப்ட் பண்ணிப்போம், அதை என்னைக்கு தான் திருத்துவோம் அப்படின்ட்டு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ ஓவராலாக இந்த கரூர் இன்சிடென்ட் வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சேன் சீரியஸாக. என்னேன்ட்டு இல்லை, எல்லாத்தையும் அது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணியிருக்கும். உங்களுக்கும் அந்த ஒரு இது இருந்திருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. மக்கள் தான், ஓவராலாக மக்கள் தான். அதான் 8Kல போட்டு காட்டுறாங்க டிவியில், பக்கத்தில் பார்த்துட்டு போகலாம் தளபதி என்ன பேசுகிறாருன்ட்டு. அப்படி போய் அவர் கால் கீழே விழுகிறங்கிற பேரில் கேரவேன் கீழே விழுகிறதும் டயருக்கு கீழே போய் மாட்டுறதும் ஏன் நம்ம அவ்வளோ பண்ணணும்? எந்த ஒரு யாரையுமே நம்ம ஒர்ஷிப் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உயிரை நம்மளே துச்சமாக நினச்சிக்கிறோம் அப்படின்ட்டு அர்த்தம். இந்த தமிழ் புத்தகத்தில் சின்ன வயசில் நீங்களாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரில, கோவன் அப்படிம்பாங்க. மாடு மேய்க்கிறவனை கோவன் அப்படின்னு சொல்லுவாங்க, அரசனையும் கோவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரசன் கையில் இருக்கிறது கோல் அப்படிம்பாங்க. இல்லை இதில் இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அது அந்த புத்தகத்துலேயே ஏதோ ஒரு நாள் இருக்கும், மக்கள் வந்து தன்னோட கையை மட்டுமே நம்பி வாழக்கூடிய நாட்களும் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தகத்தில் ஏதோ இருக்கும். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இன்சிடெண்ட்லாம் பார்த்தோம்னா அதுக்கெலாம் சான்ஸே இல்லை போல். என்றைக்காக இருந்தாலும் இந்த தலைவர்களை ஒர்ஷிப் பண்ணுறதும், அவங்களுக்காக நம்ம உயிரை துச்சமாக நினச்சி அந்த உயிரை விடுறதும், அதனால நம்ம குடும்பம் எவ்வளோ தூரம் பாதிப்பாங்க அப்படிங்கிற அந்த அறிவு கொஞ்சம் கூட இல்லாமல் நடந்துக்கிறதும் அது மக்கள்கிட்ட பர்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எத்தனை பேர் உட்காந்து எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் இல்லை எவ்வளோ கூவினாலும் என்ன பண்ணாலும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்புறம் இந்த ஒரு பாட்காஸ்ட்டில் இப்போ உட்காந்து நான் இவ்வளோ தூரம் பேசுகிறனால இப்போ என்னத்தை பெருசாக நினச்சேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதை கேட்குற யாரோ ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு வீட்டில் ஏதாச்சும் ஒரு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லி புரிய வைப்பீங்கள்ல, இந்த மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் யாரையும் ஒர்ஷிப் பண்ணாத, யாரையும் ரோல் மாடலாக கூட எடுத்துக்காத, உன்னோட லைஃப்பை நீ பாரு, உன் மேலே நீ கான்ஃபிடென்ட்டாக இரு, ஒருத்தங்களை பிடிக்குதுன்னா அதை பிடிக்கிறதுங்க அந்த ஜோனுக்குள்ளே வச்சுக்கோ, எது ஒன்றுமே நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஏதோ ஒரு பேரண்ட் ஏதோ ஒரு குழந்தைகிட்ட சொல்லி கொடுப்பீங்களா, ஏதோ ஒரு குழந்தையோட லைஃப் அதனாலமா அதுக்காக தான் எல்லாம் அங்கங்கே சொல்கிறதே தவிர்த்து. ஏன்னா சின்ன வயசில் சொல்கிறதா, இப்போ நானும் தான் ஒரு ஆக்டரோட ஃபோட்டோவை சின்ன வயசில் என் ரஃப் நோட்டில் கட் பண்ணி ஒட்டி வச்சுருந்தேன். எங்கள் அப்பா என் ரஃப் நோட்டை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கன்னத்தில் புளிர்னு ஒன்று விழுந்துச்சு. அன்னைக்கு விட்டேன், ஓகே நம்ம வந்து மற்றவங்களை ஒர்ஷிப் பண்ணுறதோ இல்லை இந்த ஃபோட்டோவை ஒட்டி வைக்கிறது அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு புரிஞ்சுது. அதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸு குழந்தைங்களுக்கு ப்ரைவசி, குழந்தைங்களை அவங்க இஷ்டங்கிற பேரில் சரி பெத்தாச்சு அது பாட்டு வளரட்டும் அப்படின்னு முக்கால்வாசி பேர் விட்டுறீங்க. அதில் முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி கூட்டத்துலலாம் போய் இன்னொருத்தங்களை ஒர்ஷிப் பண்ணுறது இந்த மாதிரிலாம் போய் சிக்கிக்கிறாங்க. இன்னமும் எனக்கு இதுதான் எனக்கு ஓவராலாக எதாவது சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் அந்த உண்மையாலுமே அந்த இறந்து போன அந்த ஒரு சோல்ஸ்க்கெலாம் வந்து அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது எனக்கு தெரில, கஷ்டமாக இருக்குது.
அவங்களுக்காக வந்து நான் வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்ணுறேன், அதெல்லாம் சொல்கிறதுக்கு கூட எனக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கிரிஞ்சி லைட்டாக அப்படி ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னா நம்ம அதை மனசார அது நம்ம மனசார பண்ணோம். அதை ஒரு வீடியோவில் அதை நம்ம போர்ட்ரே பண்ணும்போது எனக்கு அது கிரிஞ்சாக ஃபீல் ஆகுது. அதாவது நான் ரொம்ப நல்ல மாதிரி நான் போர்ட்ரே பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் எண்ட் ஆஃப் த டே நான் சொல்லணும்னு நினைக்கிறது அந்த 40 பேர், அந்த 40 சோல்ஸ் எங்கே தான் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அது ஓவரால் ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு மக்கள் உயிரை வச்சு ஒரு உயிரே போயிடுச்சு. அந்த உயிர் எத்தனை குடும்பத்துக்கு, அந்த குழந்தைகள்லாம் அவங்க அம்மா அப்பாவை அது எவ்வளோ துயரத்துக்கு ஆளாக்கியிருக்கோம். அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அது அழிவுக்கான வழிவகுக்கக்கூடிய ஒரு ஆரம்பமாக தான் நான் பார்க்குறேன். அது யாராக இருந்தாலும் சொல்கிறேன், ஓவராலாக யாராக இருந்தாலும், யார் இதுக்கு காரணமாக இருந்தாலும், யார் இதுக்கு புள்ளியாக சொல்லி போட்டிருந்தாலும் கண்டிப்பாக அக்செப்டே பண்ணிக்க முடியும். இந்த பிரபஞ்சத்தினாலேயே இயற்கையினாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் அது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம், காசு, பாலிடிக்ஸு, கேமு, அதிகாரம், அந்த ஒரு மெதப்பு அப்படிம்பாங்கள்ல, அதில் இருக்கும்போது சில விஷயங்கள் புரியாது. ஆனால் லைஃப் வில் டேக் டர்ன்ஸ், அது மாறும். வாழ்க்கைங்கிறது இப்படியே விடாது. கர்மா வில் ஹிட் ஹார்ட், ரொம்ப ஸ்ட்ராங்காக இட் வில் ஹிட் ஹார்ட் பேக். அது வேறு என்ன பண்ணுறது, இயலாமையின் வெளிப்பாடு. அவங்கள வந்து இப்படி தான் திட்ட முடியுதே தவிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளாம் எண்ட் ஆஃப் த டே சாதாரண மக்களாக போயிட்டோம். அவங்களாம் அதிகாரம் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆட்கள், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாட்டில் அதிகாரமும் பணமும் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 பிளேஸில் அப்படின்னு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு முதல்ல தான் நம்மளும் இருக்கோம். அப்படிங்கும்போது அந்த இயலாமையின் வெளிப்பாடில் நம்ம கடைசி நம்ம இதுதான் சொல்ல முடியும். இயற்கை என்றைக்கு இருந்தாலும் கர்மாவுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். வேறு என்ன பண்ணுறது எனக்கு தெரில. சீரியஸாக எனக்கு இதுக்கு மேலே இது எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஏதோ அந்த சூட்டை அப்படியே பேசி இந்த வியூஸ்க்காக அப்படி இப்படின்னு பண்ணணும்னு நான் நினைக்கல. எனக்கு தோன்றப்போ, எனக்கு டைம் இருக்கப்போ இந்த விஷயத்தை நான் அட்ரஸ் பண்ணணும். இந்த வர்ஷிப்னஸ், இந்த இன்னொருத்தங்களுக்காக உயிரே விடுற அளவுக்கு போகிறதெல்லாம் தப்புங்கிறத நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். இதை ஏதாச்சும் ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு அப்பா அம்மா பார்த்து ஏதோ ஒரு பையன்கிட்ட இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லி நாளைக்கு வளர்த்துனாங்க அப்படின்னா, அந்த ஒரு பையனுக்கு இந்த வீடியோனால ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா எனக்கு அது போதும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. டடா பை சொல்லிக்கலாம். நாங்கள் மீட் மிஸ்டர் மிதன். டடா பை.